அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்குமே தெரியும். அந்த வரிசையில பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 2 நாளைக்கு முன்னால வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமா நடந்து முடிந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல்ல உள்ள போஸ்ட்டுகளுக்கான பிசிக்கல் சிவிக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து ஜூன் மாதம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு வெளியிட்டாங்க இல்லையா? 2 நாளைக்கு முன்னால. இப்ப என்ன அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்ட அப்லோட் பண்ணக்கூடிய யாருக்கெல்லாம் அப்லோட் பண்ண சொல்றாங்களோ, அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்லோடு பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து எப்படி அப்லோட் பண்ணணும்? யாருக்கெல்லாம் அப்லோட் பண்ணக்கூடிய மெயில் வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நமக்கு வந்து சில பேரு அனுப்பிச்சு கேட்டுருக்காங்க. ஸோ, அதில பார்த்தீங்க அப்டின்னா, இதுதான் அந்த மெயிலு. அதில வந்து என்ன கன்டென்ட் போட்டிருக்கு அப்டின்னா, அவங்களே போட்டிருக்காங்க. சிடிஎஸ், ஐடிஐ டிப்ளமோ சிவில் போஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் சென்டிங் ரெக்கார்டிங் போட்டிருக்காங்க இல்லையா? அது என்ன பண்றாங்க அப்டின்னா, யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டூ ரெக்டிஃபை ரீஅப்லோட் டாக்குமெண்ட்ஸ் மென்ஷன்ட் இன் தி மெமோ ஆன் ஆர் பிஃபோர் 4/5/2025. Since you have either not uploaded document within the time earlier or defective, this is the final chance to re-upload documents, rectify defects. Failing to submit the documents mentioned in the memorandum dated 24/4/25, posted on the Commission website on or before the said date will result in rejection of your claim or candidature and no further chance opportunity will be granted. Further, no individual communication representation from the candidate will be accepted. Okay, டிஎன்பிஎஸ்சி சென்னை. அதாவது மே 4க்குள்ள நீங்க வந்து சர்டிஃபிகேட்ட அப்லோட் பண்ணியே ஆகணும். அப்படி அப்லோட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல திரும்ப சான்ஸோ, அப்லோட் பண்ண சான்ஸோ மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படாது. 24/4 இன்னைக்கு வெளியான டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட இந்த மெமோரண்டம் மூலமா, நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல அந்த மே 4 டேட்டுக்கு முன்னால நீங்க வந்து அப்ளை பண்ணா தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீங்க மே 4க்குள்ள நீங்க அப்லோட் பண்ணல அப்டின்னா, உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கேன்சல் ஆயிரும். மத்தபடி எந்த விதமான இதுவும் கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. ஸோ, அந்த யாருக்கெல்லாம் டிஎன்பிஎஸ்சில இருந்து இந்த மாரி மெயில் போயிருக்கோ, அவங்க அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் எப்படி சார் பண்றது? அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்ட நீங்க நீங்க டைப் பண்ணாலே போதும். அதுல போயிட்டு உங்களுடைய அந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் உடைய இது அதுல நீங்க அப்ளை பண்ண எல்லாம் வரும் இல்லைங்களா? அதுல வந்து உங்களுடைய நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல வந்து எந்தெந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமோ அவங்களே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது வரிசையா வரும். 10த் மார்க் ஷீட்டு, 12த் மார்க் ஷீட்டு இந்த மாரி நம்ம என்னெல்லாம் அப்லோட் பண்ணணுமோ, அது எல்லாமே காட்டும். அதுல வந்து எத அப்லோட் பண்ணணுமோ, அத மட்டும் தனியா உங்களுக்கு சிவப்பு கலர்ல காட்டும். அப்படித்தான் ப்ரீவியஸா காட்டுச்சு. இப்ப அப்படித்தான் காமிக்கும். அப்ப காமிக்கும்போது, அத மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப வந்து அ எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அந்த எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் நேரா வந்து சரியா அப்லோட் ஆகலன்னா, அது சிவப்பு கலர்ல காட்டும். ஸோ, நீங்க அத மட்டும் என்ன பண்ணணும், நீங்க அத மட்டும் கிளிக் பண்ணி, உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ட நீங்க திரும்ப பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான். அதே மாரி ஹெச்எஸ்சி, அதே மாரி டிகிரி, அதே மாரி ஐடி இந்த மாரி டிப்ளமோ அந்த மாரி. ஸோ, எந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்லோட் பண்ணலையோ, அத மட்டும் அவங்க தனியா குறிப்பிட்டு காட்டுவாங்க. அத மட்டும் நீங்க அப்லோட் பண்ணால் போதுமானது. மத்ததும் பண்ண தேவையில்ல. இது எல்லாருக்கும் எனக்கு வரலையே! சார் எனக்கு வரல சார் நான் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. யாரு சர்டிஃபிகேட்ட சரியா அப்லோட் பண்ணலையோ, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த இது பண்ணுவாங்க. உடனே நான் எக்ஸாம் எழுதினேன். எனக்கு என் நம்பர் இருந்துச்சு. எனக்கு வரலையே! அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்க சரியா அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு வரல. சரியா அப்லோட் பண்ணாதவங்களுக்கு தான் இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. எல்லாருக்கும் இது கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னுடைய டீட்டெயிலு. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் போஸ்ட்டுகளுக்கான தேர்வை எழுதி,
ஆன்லைன் சிவிக்கு தேர்வு செய்யப்பட்டவங்கள்ல அ அந்த எண்கள் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இந்த மாரி மெயில் வந்திருக்கு அப்டின்னா, கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க. வந்திருக்கான்னு. எந்த இது வந்திருக்கு? எத அப்லோட் பண்ணணும் வந்திருக்கு அப்டின்னு நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கமெண்ட் எல்லாரும் பார்க்குறாங்க இல்லையா? அவங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால டிஎன்பிஎஸ்சி வந்து நம்ம லாஸ்ட்டா போட்ட வீடியோ சொன்ன மாரி, டிஎன்பிஎஸ்சி வந்து ஜூனுக்குள்ள கண்டிப்பா பிசிக்கல் சிவியும், கவுன்சிலிங்கையும் வச்சுருவாங்கிறது தான் இத காட்டுது. இவங்க போகக்கூடிய இதே இதுல போனாங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து விரை விரைவில பார்த்தீங்க அப்டின்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து தோராயமா போட்டிருந்தாங்க இல்லையா? டென்டேட்டிவ் மந்த்துன்னு போட்டு ஜூன் போட்டிருந்தாங்க. நம்ம கூட வீடியோல போட்டிருந்தோம். டென்டேட்டிவ்னா கண்டிப்பா ஜூன தாண்டாது. ஜூனுக்கு முன்னாலயே முடிச்சுருவாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதனால கூடிய விரைவிலேயே பிசிக்கல் சிவியும், கவுன்சிலிங் வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் டிஎன்பிஎஸ்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தான், இப்ப நாம் பார்க்கக்கூடிய இந்த மெயில் நமக்கு உணர்த்துது. ஸோ, யாரெல்லாம் வந்திருக்கோ, அவங்க ப்ராப்பரா தயவு செய்து மே 4க்குள்ள இத மாத்திருங்க. இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணிறாதீங்க. நமக்கு வேலை வருது, வரல அடுத்த விஷயம். ஆனா நம்ம சைடுல எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாம நம்ம ப்ராப்பரா பண்ணிறணும். அதான் நோக்கமே. ஸோ, ஃபாலோ இப்ப நீங்க பாருங்க. அடுத்த எந்த அப்டேட்னாலும் நான் ப்ராப்பரா உங்களுக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். கமெண்ட்ல நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அதெல்லாம் தொகுத்து நம்ம ஒரு வீடியோவா அப்லோட் பண்றோம். கமெண்ட்ல ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு இது பண்ண வேணாம். தொடர்ந்து சேனல ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து அந்த வந்து நம்மளுடைய அடுத்த அடுத்த அப்டேட்ல உங்க கேள்விகளுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணியிருப்பேன். அதுதான் ஓகேங்களா? எந்த டவுட்னாலும் கமெண்ட் கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.